முடியாத துயரம் தான் வாழை. இதை வந்து நம்ம திவ்யா மனைவி பேர் போட்டு பண்ணுறமேனு யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும், என் பிள்ளைங்களுக்கும் என்னை புரிந்து கொள்பவர்களும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நம்பி தான் இது செஞ்சோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமாக எனக்கு மாறிடுச்சு. கடைசியாக சொல்லணும்னா ஒன்று தான், எல்லாருக்கும் நன்றி. கடைசியாக சொல்லணும் அப்படின்னா ஒன்று தான், மாரி செல்வராஜ் மீது நிறைய இன்னும் கர்ணன், பரியன் பெருமாள், மாமன்னன் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும். இது ஏன் இவ்வளோ வேகம், ஏன் இவ்வளோ எமோஷ்னல், ஏன் இவ்வளோ பேசுகிறது, என்னடா நீங்கள் மைக் அடிச்சு என்னென்னா பேசுவீங்களா, ஒரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆட்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை மட்டும் தான் எடுப்பீங்களா, இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும். வாழை அதை பார்க்கும்போது, வாழை படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. மாரி செல்வராஜன் படைப்புகளையும் இல்லை மாரி செல்வராஜோட கேள்விகளையும் இல்லை மாரி செல்வராஜோட எமோஷனலையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ், என்னை நம்புகிறவர்கள் இன்னும்